ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல பாபா பக்தர்களின் இனிக்கும் லீலைகளை நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். போன வாரத்துடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோங்க. போன வாரம் வியாழக்கிழமை ராதா கிருஷ்ண மாயி அப்படின்ற அந்த அம்மையாரின் வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ராதாகிருஷ்ணம்மா எங்கே பிறந்தாங்க, எப்படி பண்டரிபுரத்துக்கு போனாங்க, அவங்களுடைய சிறு வயதில் அவங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்காக என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய கனவு, அந்த கனவுக்கு அப்புறம் அவங்க எங்கே பிரயாணம் பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கும் 4 மூலைக்கும் பிரயாணம் பண்ணது, அதுக்கடுத்து ஷீரடிக்கு வந்தது. ஷீரடிக்கு பாபாவுக்கும் பாபா பக்தர்களுக்கும் அந்த சமஸ்தானம் உருவாக்குறதுக்காக ராதாகிருஷ்ணம்மா என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை தான் போன வாரம் வியாழக்கிழமை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த வாரம் வியாழக்கிழமை ராதாகிருஷ்ணமாயுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ராதாகிருஷ்ணமாயி பார்த்தீங்கன்னா நாம ஜபம் ஷீரடியில் கொண்டு வராங்க. நாம ஜபம் அப்படின்னா என்னென்னா, இறைவனுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். நிறைய பேர் அப்படி சொல்லுவோம், நிறைய பேர் பாபா பாபா, சாயி சாயி, நிறைய பேர் சிவாவுடைய நாமத்தை சொல்லுவோம், நிறைய பேர் ராமருடைய நாமத்தை சொல்லுவோம், விட்டலுடைய நாமத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி ராதாகிருஷ்ணம்மா என்ன பண்ணாங்கன்னா, பாபா இருந்த காலத்தில் அந்த கிராமமான ஷீரடி, அந்த பக்தர்கள், ஷீரடியில் இருக்க ஒவ்வொரு பாபா பக்தர்களும் பக்தைகளும் அவ்வளோ கடினமான அன்பு பாபா மேலே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிற அந்த பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் நாம ஜபத்தை கொண்டு வராங்க. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா, ரேகே அப்படின்னு சொல்லி பாபா பக்தர் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ரேகே எங்கே இருக்காருன்னா, அவர் மத்திய பிரதேஷில் இண்டோரில் இருக்கார். பாபா வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கும். அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் தான் பாபாவுடைய காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரேகேன்றவர் மத்திய பிரதேஷில் இண்டோரில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக, ஒரு ஜட்ஜாக இருக்காருங்க. அப்பயும் அதுவும் நம்மளுடைய பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் காலத்திலேயே அவர் ஜட்ஜாக இருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவருக்கு பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி தெரிய வருது. பாபான்ற ஒரு மகான், அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடின்ற கிராமத்தில் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாபாவை பார்க்க வரார் ரேகே. அவர் மத்திய பிரதேஷ் இண்டோர்லேருந்து பாபாவை முதல் தடவை பார்க்க வரார். பாபாவை பார்த்தோடனேவும் பாபா பார்த்திங்கன்னா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய அந்த காந்த சக்தியானால் ஷீரடியிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது பாபா அவரை எங்கே தங்க சொல்கிறாருன்னா, நீ நேராக ராம் கிருஷ்ணி கிட்ட போ அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணமாயியை தான் ராம் கிருஷ்ணி அப்படின்னு சொல்கிறாரு. ராம் கிருஷ்ணி கிட்ட போன்னு சொல்கிறாரு. அதே போல் பாபாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ரேகே அந்த மேஜிஸ்ட்ரேட் அவர் பார்த்தீங்கன்னா பாபா பக்தரான ரேகே அவர் ஷாலான்ற அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் அந்த தேவதையான ராதா கிருஷ்ணமாயியை பார்க்க போகிறார். அன்னைக்கு நாளில் இருந்து அவருடைய வாழ்வின் கடைசி வரைக்குமேவும் ராம் கிருஷ்ணின் அழைக்கப்படும் ராதா கிருஷ்ணமாயோடைய ஷாலாவிலேயும் நம்மளுடைய ரேகே பயணம் பண்ணார். அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அவங்களுடைய மேற்பார்வையில் நிறைய ஆன்மீக முன்னேற்றம் அவர் அடைஞ்சிக்கிட்டே இருக்கார். அவர் எப்போ பாபா ஷாலாவுக்கு போன்னு சொன்னாரோ அப்போ இருந்து அவருடைய வாழ்வின் இறுதி வரைக்குமே அவர் ராதாகிருஷ்ணமாய் வாழ்ந்த அந்த ஷாலா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவார். அங்கே ராதாகிருஷ்ணமாயை பார்த்து நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதில் ஒரு விஷயம்தான் அவங்க நாம ஜபம் அப்படின்றத கொண்டு வராங்க. அப்போது முதல் தடவை ரேகே ராதாகிருஷ்ணமாயி பார்க்க போகிறார்ல, அங்கே போய் பார்க்குறாரு. அந்த ஷாலா பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தா ராதாகிருஷ்ணமாய் அவங்க கடின உழைப்பு பாபாவுடைய இந்த ஷீரடி சமஸ்தானம் உருவாக்குறதுக்காக அவங்க அல்லும் பகலும்
பல விஷயங்கள், பல யோசனைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் போய் பார்க்குறாரு, நிறைய பக்தர்களை கூப்பிட்டு, பக்தைகளை கூப்பிட்டு கமாண்ட் பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அங்கே போங்க, நீங்கள் வந்து பாபா நடந்து போகிற பாதைகள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வண்ண பூக்களை வந்து வைங்க. நீங்கள் வந்து பாபா சாவடிக்கு பால்கிக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து போய் பாபாவுடைய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் துவாரகமாயில் போய். இப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ரேகே உள்ளே வராரு. உள்ளே வந்து அவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 6 சொல்லியிருப்பாங்க, ராதா கிருஷ்ணமாயின் கடின உழைப்பால் ஷீரடி ஒரு சமஸ்தானமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி ரேகே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஒரு இளம் பெண்ணான இவங்க, ஒரு யங் விடோ ஃப்ரம் பண்டர்பூர், இவங்க இந்த அளவுக்கு பாபா மேலே பக்தியோட இவ்வளவு பாபாவை வந்து மகாராஜ் மாதிரி பார்க்கணும், மகாராஜுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கே அவங்க கிட்ட வர்ற எல்லா பக்தர்களையும் பக்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் போடலாம். அவங்க அன்பால் பாபா மேலே இருக்கிற அந்த ஏக்கம், பாபா மேலே இருக்கிற அந்த பாபா வந்து இப்படியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணுங்க, இந்த விஷயத்தை பண்ணுங்க, பாபாவுக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லி பார்த்து 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 பண்ணுறாங்க நம்மளுடைய ராதா கிருஷ்ணமாயி. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா இதை பார்த்த ரேகேவுக்கு வந்து ஒரே ஆச்சரியப்படுறாரு. பட்டது மட்டும் இல்லாமல் அவர் கண் முன்னாடி ஒரு தாசிய சேவானா என்னன்றதை வந்து அவர் பார்க்குறாரு. தாசிய சேவா அப்படின்னா என்னன்னா சர்வன்ட் டு காட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம், இறைவனின் சேவகன் அப்படின்றது தான் தாசிய சேவா. தாசானா வந்து பார்த்தீங்கன்னா சர்வன்ட், சேவகன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முருகனுடைய அடிமை நான், முருகனுடைய தொண்டன் நான், முருக பக்தன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க, முருகனின் அடிமை நான்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த தாசிய சேவாவை வந்து பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணமாய் செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு மாபெரும் ஒரு சேவையை வந்து அந்த ராதா கிருஷ்ணமாய் அம்மா பண்ணுறதை வந்து பார்க்குறாரு. அதை பார்த்து அவர் வந்து தாசிய சேவானா என்னன்றதை வந்து அவர் கண்ணால் பார்க்குறாரு. அதுக்கு உதாரணமாக அவர் ராதா கிருஷ்ணமாயை வந்து நம்மளுடைய ரேகே பதிவு பண்ணுறாரு. அப்போது ராதா கிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா ரேகேவுடைய வாழ்க்கையில் அந்த பக்தி மார்க்கத்துக்கு, அந்த ஆன்மீக முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காக பல விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இசையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேகேவுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா ராதா கிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெல்லிசையான அந்த குரல், மெலோடியஸ் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணமாய்க்கு இருக்கும். அதுபோல் ராதா கிருஷ்ணமாய் என்ன செய்கிறாங்கன்னா அவரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா இசையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தார் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த சித்தார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சித்தார் அப்படின்ற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்னா வீணை இருக்குது பார்த்தீங்களா, வீணை மாதிரியே தான் இருக்கும் சித்தார். ஆனால் வீணை வேறு, சித்தாருன்றது வேறு. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணமாய் ரேகேவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வீணை போல் இருக்கிற அந்த சித்தாரை வந்து எப்படி வாசிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ராதா கிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு மெலோடியஸ் வாய்ஸ், மெல்லிசை குரல் இருக்குது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய ரேகேவை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க, இசை மேலே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இவர் ஆச்சரியப்படுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவர், பாபாவுடைய பக்தராக ஷீரடிக்கு வராரு. ஆனால் இவங்க வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து என்ன இசை மேலே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்ன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணமாய் ரேகே முன்னாடி வாசித்து காட்டுறாங்க. அப்போது அவங்களுடைய குரலில் அவங்க எந்த அளவுக்கு அந்த சித்தாரில் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுக்கிட்டேவும் அந்த இறைவனுடைய நாமத்தை வந்து அவங்க சொல்கிறப்போ நம்மளுடைய ரேகே வந்து மெய் மறந்து அதை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது ராதா கிருஷ்ணமாய் அம்மா வந்து மியூசிக் மூலமாக
அந்த மியூசிக்கை வச்சு நம்ம வந்து இறைவன்கிட்ட போகணுன்றதை வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்றதை வந்து ரேகே புரிஞ்சுக்கிறாரு. ரேகேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் அவருக்கு வந்து ஒரு நல்ல குரல் இருக்குங்க. ஆனால் அவருக்கு வந்து மியூசிக் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அப்போது ராதாகிருஷ்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நோட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரேகேவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்மீக இசையை வந்து எப்படி வாசித்து காட்டணும், எந்த மாதிரி பாடணும், இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரேகே வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிறாரு. அப்போது ராதாகிருஷ்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பாவம் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கை கேட்குற ஆடியன்ஸ் வந்து தாளம் தட்டியெல்லாம் கேட்பாங்க. அதுபோல் இவங்க வந்து நாம ஜபம் பண்ணலாம் ஷீரடியில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய பக்தர்கள் அந்த ஆடியன்ஸ் அந்த பாவம் வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்க தன்னை மறந்து அந்த நாமத்துடன் இணைந்து அந்த நாமத்தை அவங்க உச்சரிக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதுதான் அந்த பாவா. அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் முடிவு பண்ணுறாங்க. அப்போது நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாம ஜபம் வந்து அந்த காலத்தில் இறைவனுடைய நாமத்தை வந்து உச்சரிப்பாங்க. ராமருடைய நாமம், விட்டலுடைய நாமம், சிவனுடைய நாமம் நான் சொன்னேன். அதுபோல் இந்த நாமத்துக்கு நம்ம யாருடைய பேரை வச்சு உச்சரிக்க போகிறோம், யாருடைய பேரில் நம்ம நாம ஜபம் பண்ண போகிறோம்னு சொல்லி ரேகே ராதாகிருஷ்ணமாய் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ராதாகிருஷ்ணமாய் ரேகே கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாபாவுடைய நாமத்தை வந்து ஆரம்பிக்கலாம். பாபாவுடைய நாம ஜபம் வந்து ஷீரடியில் நம்ம பண்ணலாம். சாய்நாத் அப்படின்னு நம்ம சாயை பற்றி சாயோடைய நாமத்தை நம்ம வந்து பக்தர்களுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனேவும் ரேகேவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது சரியான விஷயம்தான், நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எப்போ அவங்க ஷீரடியில் பாபாவுடைய நாம் ஜப் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் பாபா என்ன செய்கிறாருன்னா, ஒரு நபரை அனுப்பி ரேகேவை கூப்பிட்டுவான்னு சொல்கிறாரு. ரேகேவும் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய்க்கு வராரு. துவாரகமாய்க்கு வந்தோடனேவும் பாபா வந்து ரேகே கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேகே என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் நாம ஜபம் வந்து பண்ணலான் இருக்கோம், அதுக்கு வந்து பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பாபா கேட்குறாரு, ரேகே நீ வந்து நாம ஜபம் பண்ணுறதுக்காக பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டு இருந்த சந்தோஷம், ஆனால் என்ன நாமம் பண்ண போகிற, யாருடைய பேரை சொல்ல போகிற அந்த நாமத்தில் அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதுக்கு ரேகே சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய இறைவனுடைய நாமத்தை தான் உச்சரிக்க போகிறேன் அப்படின்னு ரேகே சொல்கிறாரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா யார் உன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரேகே சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அவரை நல்லா தெரியும்னு சொல்லி ரேகே வந்து பாபா கிட்ட சொல்கிறாரு. பாபாவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்திலேயும் ரேகே வந்து தெரிஞ்சுக்கிறாரு, பாபா வந்து இந்த நாம ஜபத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, நாம ஜபம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி ரேகே வந்து முடிவு பண்றாரு. பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் ஷீரடியில் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயும் ரேகேவும் அந்த சித்தார்ன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு நாம ஜபம் பண்ணுறாங்க. அந்த நாம ஜபம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய நாமத்தை அவங்க வந்து இருக்கிற பக்தர்களுக்கு நாம ஜபமாக கொடுக்குறாங்க. அங்கே இருந்த பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணி அவங்களும் பாடுறாங்க. அப்போது அவங்களுடைய கோல், ராதாகிருஷ்ணமாயோட கோல் என்ன, இறைவனுடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இறைவனுடைய நாமத்தில் பாபாவுடைய நாமமாக அதை மாற்றி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் அவங்க சக்ஸஸும் அடைகிறாங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவருடைய புத்தகத்தில் இருந்து நான் வந்து சொல்கிறேங்க. இந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி சரணானந்தா அவர் வந்து சாய் லீலா மேகசினில் வால்யூம் 64 1986 மார்ச் 12 இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா சாய் லீலா மேகசினில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா வாமன் ராவ் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்காருங்க. நம்ம இந்த வாமன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இவர் தான் சரணானந்த சுவாமிகளாக மாறுறாரு. இந்த வாமன் ராவும் ஹரி சீதாராம் தீக்ஷித் இவங்க 2 பேரும் பாபாவை பார்க்குறதுக்காக துவாரகமாய்க்கு நடந்து போகிறாங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்கால நேரம் 4 மணி. அந்த 4 மணிக்கு தீக்ஷித்தும் நம்மளுடைய வாமன் ராவ் என்று அழைக்கப்படும் சரணானந்த சுவாமிகள் 2 பேரும் துவாரகமாயை நோக்கி போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் பூட்டிவாடாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பூட்டிவாடா இப்போது நம்ம சமாதி மந்திர்னு சொல்கிறோம்ல, அந்த கல் கட்டடம் தகடிவாடான்னு சொல்லுவாங்க சாய் சச்சரிதத்தில். அந்த கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்ன நடக்குதுன்னா, அதில் ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்கல் வந்து தவறுதலாக கீழே விழுகுது. அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்க வாமன் ராவ், ஹரி சீதாராம் தீக்ஷித் 2 பேரும் நடந்து போகிறாங்கல்ல, அதில் வாமன் ராவோடைய தலை மேலே விழுந்து ஷோல்டர் மேலே பட்டு அந்த கல் கீழே விழுகுது. அந்த நேரத்திலேயே வாமன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. அப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் உதவி அங்கே கொடுக்குறாங்க. இது வந்து துவாரகமாயில் இருக்க பாபாவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தண்ணியில் உதியை கொட்டி கலவையாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பக்தர்கிட்ட கொடுத்து, வாமன் ராவுக்கு தலையிலையும் ஷோல்டர்லையும் அடிபட்டிருக்கு, தோள்பட்டையிலையும். அந்த இடத்துல எல்லாம் அந்த உதி கலவையை தடவி வைங்க, அவரை வந்து ஓய்வெடுக்க வைங்க, அவரை பார்த்துக்கோங்க. இந்த உதியை வந்து அவருடைய தலையிலையும் அடிபட்ட இடத்துல, தோள்பட்டையில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உதி கலவைனா எப்படின்னா, நம்ம சந்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற்றி கலக்கிறோம்ல, அது வந்து ஒரு கலவையாக மாறுதுல, அது போல் பாபா வந்து அவர் கையால் உதியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொட்டி அதை வந்து ஒரு கலவையாக எடுத்து அதை கொடுத்து விட்றாரு ஒரு பக்தர்கிட்ட, மருந்தாக கொடுத்து விட்றாரு. அந்த பக்தரும் அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய உதி, அந்த உதி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவினி, அந்த சஞ்சீவினி உதி அந்த மருந்தை வந்து நம்மளுடைய வாமன் ராவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. கரெக்டாக 4 நாள் கழித்து அவர் வந்து குணமாகிறார். குணமானோடனே பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணமாய் கிட்ட போகிறாரு. ராதா கிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா வாமன் ராவை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த வாமன் ராவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் வாமன் ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் அடிக்குது. அப்போது ராதா கிருஷ்ணமாய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போர்வையை எடுத்துகிட்டு வந்து வாமன் ராவுக்கிட்ட கொடுக்குறாங்க. நீ இதை போத்திக்கோ வாமன் ராவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வாமன் ராவும் போத்திக்கிறாரு. அப்போது ராதாகிருஷ்ணமாய் வந்து வாமன் ராவுக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு வந்து கல் உன் தலையிலையும் தோள்பட்டையிலும் விழுந்து உன்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பாபா வந்து பார்த்தீங்கன்னா உதி கலவையை கொடுத்து உனக்கு வச்சு விட சொன்னார். நீ 4 நாளும் அன்கான்சியஸில் இருந்த, இன்னைக்கு நீ குணமாயிட்ட, பாபா தான் உன்னை காப்பாற்றிருக்காருன்னு ராதாகிருஷ்ணமாய் சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 நாள் நீ மயக்கத்தில் இருந்த, ஆனால் இந்த 4 நாளும் பாபா வந்து பார்த்தீங்கன்னா துவாரகமாயில் அவரை பார்க்க வர்ற பக்தர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாரு, அடிக்க வராரு. அவர் ரொம்ப கோபத்திலேயே இருந்தார். 4 நாளுமே பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. எல்லா பக்தர்களும் பாபா கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவர் எல்லாரையும் திட்டுறாரு, அடிக்கிறாரு, எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியலை அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் வாமன் ராவ் கிட்ட சொல்கிறாங்க. வாமன் ராவும் பார்த்தீங்கன்னா அந்த குளிருக்குள்ளே நடுங்கிக்கிட்டேவும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் கொடுத்த போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே இதெல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது ராதாகிருஷ்ணமாய் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா உன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்காரு, உன்னுடைய உயிரை பறிக்க வந்த அந்த கெட்ட சக்திகளை தான் பாபா வந்து விரட்டுறாரு, அந்த கெட்ட சக்திகளை தான் திட்டுறாரு, அடிக்க வராரு. அந்த கெட்ட சக்திகள் ஒன்றை வந்து கூப்பிட்டு போகணும்னு இருந்திருக்கு, அதை பாபா வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு வாமன் ராவ் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா பாபா செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் என்ன அர்த்தம்ன்றதை வந்து ராதாகிருஷ்ணமாயால் புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சதுக்கிட்ட மட்டும் இல்லாமல் வாமன் ராவ் கிட்ட அதை சொல்கிறாங்க. இதை கேட்டு வாமன் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. பாபா எவ்வளோ அவர் மேலே அன்பாக இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணமாய் வந்து வாமன் ராவை பார்க்குறாங்க. வாமன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து தேறிட்டார். ஆனால் உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கார். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு 15 டேஸ் ஆனவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம்னா அவங்க உடல்நிலையில் வந்து வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க. அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். திரும்ப அவங்க பழைய ரொட்டீன் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10-20 நாள் ஆகும். அதுபோல்
நம்மளுடைய வாமன் ராவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கார். அப்போது ராதாகிருஷ்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாமன் ராவுக்கு வந்து ஒரு யோக கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த யோக கலை வந்து பார்த்திங்கன்னா பண்டைய யோக கலை தான். அந்த யோக கலை தான் பிராணாயம். அந்த பிராணாயம்ன்றது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்க, மூச்சு பயிற்சியை வந்து ராதாகிருஷ்ணம்மாய் கற்றுக் கொடுக்குறாங்க வாமன் ராவுக்கு. இந்த மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சை பிடிச்சி இழுத்து வைத்துக்கிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூச்சை வெளியிடணும். இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை வந்து வாமன் ராவுக்கு ராதாகிருஷ்ணம்மாய் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மூச்சு பயிற்சி பிராணாயம் பண்ணுறதுனால நம்மளுடைய மனசு, உடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைதி அடையும். உடல் வந்து பார்த்திங்கன்னா தளர்ந்த நிலையில் இருந்தாலும், உடல் வந்து சோர்வான நிலையில் இருந்தாலும், இந்த பிராணாயம் பண்ணுறப்போ, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ நிறைய குட் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே விழுந்து நம்மளை உடலை வந்து பார்த்திங்கன்னா சோர்வு அடைந்த எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒருநிலைப்படுத்தி நம்மளை வந்து எப்பயுமே பிரிஸ்காக வச்சுருக்கோம். இந்த விஷயத்தை ராதாகிருஷ்ணம்மாய் வந்து நம்மளுடைய வாமன் ராவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த குளிரில் வாமன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா பிராணாயம் பண்ணுறாரு. ராதாகிருஷ்ணம்மாயும் அவங்க பக்கத்தில் உட்காந்து பிராணாயம் பண்ணுறாங்க. அந்த மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வாமன் ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடலில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையுது. உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையாகிறத வந்து அவர் உணர்றாரு. ராதாகிருஷ்ணம்மாயோடைய ஆற்றல், அவங்களும் பிராணாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராதாகிருஷ்ணம்மாயோடைய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே, அவருடைய ஆத்மாக்குள்ளே வந்து விழுகிறத வந்து அவரால் உணர முடியுது. ராதாகிருஷ்ணம்மாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தெய்வ சக்தியையும் அந்த ஆற்றலையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க நம்மளுடைய வாமன் ராவுக்கு. நம்ம பாபா வந்து பார்த்திங்கன்னா சக்தி பாத்துன்னு சொல்லுவார். சாய் சச்சரிதத்தில் காப்பர் டே அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராமா, ராஜா ராமான்னு சொல்லுவார். அது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பாத். குரு வந்து தன்னுடைய சீடைக்கு வந்து தன்னுடைய சக்தியை வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பாபா வந்து ராதாகிருஷ்ணம்மாய் வந்து பார்த்திங்கன்னா வாமன் ராவுக்கு உடல்நிலை சோர்வாக இருந்ததுனால இந்த பிராணாயம்ன்ற பயிற்சியை மேற்கொள்ள வச்சு அவங்களுடைய சக்தியை, அந்த தெய்வீக சக்தியை வந்து வாமன் ராவுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாமன் ராவ் சாய் லீலா மேகசினில் வால்யூம் 65 நம்பர் 8 அக்டோபர் மாதம் 1986 சுவாமி சாய் சரணானந்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை பதிவு பண்ணுறாரு. சுவாமி சாய் சரணானந்தா பதிவு பண்ணதா சாய் லீலா மேகசினில் சொல்லியிருக்காங்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக புத்தகங்கள்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வாமன் ராவ் கொஞ்ச நாளில் அவர் வந்து குணமாயிடுறாரு. குணமாகி அவர் வந்து பாபாவுடைய சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, ராதாகிருஷ்ணமாய்க்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கார். எப்பயுமே அவர் வந்து பக்கத்து வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவார். அதனால ராதாகிருஷ்ணம்மாயை அடிக்கடி அவர் போய் பார்த்துக்கிடுவார். அப்போது ராதாகிருஷ்ணம்மாய் கிட்ட வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு வாமன் ராவ். அவங்க வீட்டுக்கு போய் ஒரு புத்தகம், ஆன்மீக புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சந்நியாசிகள் எப்படி சந்நியாச நிலை அடைஞ்சாங்க, அந்த சந்நியாசத்துக்காக அவங்க எவ்வளோ விஷயத்தை வந்து இழந்திருக்காங்க வாழ்க்கையில், எப்படி அந்த இறைவனை வந்து அடைஞ்சாங்க, அதுக்காக அவங்க என்னென்னலாம் தியாகம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து வாமன் ராவ் வந்து கொண்டு போகிறார். ராதாகிருஷ்ணம்மாய் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறார். அப்போ படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வாமன் ராவ் வந்து ராதாகிருஷ்ணம்மாய்க்கு வந்து இந்த புத்தகங்கள்லாம் பற்றி என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி வாமன் ராவ் வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற கதையை ரொம்ப சத்தம் போட்டு படிக்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அவர்களால் மட்டும்தான் படிக்க முடியும் ஒரு ப்ரைடில் அவர் வந்து சத்தம் போட்டு ராதாகிருஷ்ணமாய் அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிறார். ராதாகிருஷ்ணமாய் அவங்களுக்கு வாமன் ராவுடைய முன்னாடி உட்காந்து அவர் படிக்கிற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வாமன் ராவ் வந்து ஒரு சன்னியாசியுடைய கதையை சொல்கிறார். அந்த சன்னியாசி தன்னுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவர் என்னென்ன ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவர் என்னென்ன விஷயங்களை வந்து
தாங்கிக்கிட்டாரு, எப்படி அந்த ஆன்மீகத்தில் அந்த தெய்வத்தை நாடுறதுக்காக அவர் எவ்வளவு பாதைகளை கடந்தாரு, இதை பற்றி வாசிக்கும் போது ராதாகிருஷ்ணமாய் தன்னை மறந்து அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதுங்க. ராதாகிருஷ்ணமாயால் தாங்கிக்கிற முடியலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசி, அந்த செயின்ட், அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து அவங்க உணர்ந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அழுகிறாங்க. இதை பார்த்த வாமன் ராவ் ஒரு நொடி அப்படியே அவர் வாசிக்கிறத நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினோடனே பார்த்தீங்கன்னா அந்த அறை, அவங்க இருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம், ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் ரொம்ப சோர்ந்து கண் கலங்கி சோர்வாகி அப்படியே இருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருதுங்க அந்த ரூமில். அந்த ரூமில் ஒரு திடீர்னு ஒரு ஒளி வந்து ராதாகிருஷ்ணமாய் மேலே படுது. அந்த ஒளி பட்டவனையும் ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஆசுவாசப்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சகஜ நிலைக்கு வந்து வராங்கங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாமன் ராவுக்கு தெரியுது ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து இவ்வளோ ஆற்றல் சக்தி இருக்குது. அவங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றியெல்லாம் என்ன தெரிய போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை, ஒரு கதையை தனக்கு நடந்ததா தான் அதில் அனுபவிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அனுபவத்தினால அவங்களுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த சன்னியாசியோடைய ஆசீர்வாதமே கிடைச்சதா வாமன் ராவ் வந்து நம்புகிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாலா ராதாகிருஷ்ணமாய் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. நிறைய பேர் நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. ராதாகிருஷ்ணமாய் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒரு புத்தகங்கள் கேட்டு வாங்கி அதை படித்து அதை வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் இந்த கதை இருக்குது, இந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயோடைய ஃபேவரட் புக் வந்து பார்த்திங்கன்னா துக்காராம் கதா. துக்காராம் கதா வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இனிமையான குரல். அந்த இனிமையான குரலில் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் துக்காராமனுடைய அபங் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாடுவாங்க. அது பாடுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அபங்களையும் என்ன சொல்ல வராரு, அதோடைய ஆன்மீக அர்த்தம் என்னன்றதை வந்து ராதாகிருஷ்ணமாய் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் படிச்சிருந்தோம். ராதாகிருஷ்ணமாய் துக்காராமோடைய அபங்க வந்து அப்படி அவங்க விரும்பி பாடுவாங்க பண்டரிபுரத்தில் இருக்கும்போது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் இருக்கும்போதும் துக்காராமோடைய அபங்க வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. துக்காராம் எந்த மாதிரி அதை விஷயத்தை வர்ணிச்சிருக்காரு, எப்படி அதை வந்து விட்டல் மேலே அதை வந்து சொல்கிறாரு, விட்டலை வந்து எப்படி அவர் வந்து உதாரணத்துக்கு கொண்டு வராரு, இது எல்லாமே வந்து உன்னிப்பாக ராதாகிருஷ்ணமாய் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்கால நேரம் வாமன் நார்வேக்கர்னு சொல்லி ஒரு பாபா பக்தர் வந்து ஏக்கநாத் பாகவதம்ன்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வராரு. அப்போது ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. இந்த பாகவதம், ஏக்கநாத் பாகவதத்தை அவர் கொண்டு வராரு. ஆனால் பாகவதத்தை வந்து எழுதினவர் யாருன்னா வேத வியாசர் தான் பாகவதத்தை எழுதுறாருங்க. வேத வியாசர் தான் பாகவதத்தை எழுதுறாரு. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏக்கநாத் பாகவதத்தை பாபு சாஹிப் ஜோக்கை வந்து பாபா வந்து எப்பயுமே ஷீரடியில் இருக்கும்போது படிக்க சொல்லுவார். அந்த பாகவதத்தை தான் அவர் கொண்டு வராரு. ஆனால் பாகவதம்ன்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா வேத வியாசகர். ஏக்கநாத் பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கநாத் மகாராஜ்ன்றவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அந்த ஏக்கநாத் மகாராஜ் வந்து பைத்தான்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஏக்கநாத் மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார்ல, அந்த பாகவதத்தை ரொம்ப எளிமையான நடையில் அவர் கொடுத்துருப்பாருங்க. அந்த பாகவதத்தில் என்ன ஒரு ஸ்லோகம் இருக்கும்னா, காயேன வாச்சா மனசேந்திர இவா, காயேன வாச்சா மனசேந்திர இவா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, டோட்டல் சரண்டர். இறைவன்கிட்ட நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உயிர், நம்மளுடைய வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம், துயரம் எல்லாத்தையுமே டோட்டல் சரண்டர். இறைவன்கிட்ட நம்ம அப்படியே சரண்டர் பண்ணணும். இதுதான் அந்த காயேன வாச்சா மனசேந்திர உத்யாத்தனாவா தவுஷிதராமம் அரோணியத்யம் சகலபரஸ்மை நாராயணாயவி சமரபயாமி அஜுவம் கேசவம் ராமராம் ராயணம் கிருஷ்ணதாமோதவம் வாசுதேவல்லவம் நீரதம் மாதவம் மோதிதா வல்லவம் நாயகே நாயக
முருகம் ராமச்சந்திர முருகம். ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரத்தியில், பாபாவுடைய ஆரத்திலையும் இந்த ஸ்லோகம் வருங்க. இந்த ஸ்லோகத்தை வந்து ராதாகிருஷ்ணமாய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க. அதுபோல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆரத்தி பாட்டு பாட வராது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லோகத்தை வந்து நான் பாடியிருக்கேங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஜெய்தேவ் எழுதின கீதா கோவிந்த், கோபி கீத்துன்னு சொல்லுவோம். அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சாயங்கால நேரத்தில் ராதாகிருஷ்ணமாய் என்ன பண்ணுவாங்கன்னா, சமர்த்த ராம்தாஸ் சுவாமி, அவர் யாருன்னா ராம்தாஸ் அப்படின்னா இவர் யாருன்னா இவர் வந்து ராமருடைய சேவகன். இவரை தான் சமர்த்த ராமதாஸ்ன்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அநேக ஹனுமன் ஆலயத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணவர் வந்து சமர்த்த ராம்தாஸ் சுவாமி. இவருடைய தாஸ் போத் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்தை ராதாகிருஷ்ணமாய் ஷீரடியில் இருக்கும்போது அந்த தாஸ் போத் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து எல்லார் முன்னாடியும், பக்தர்களுக்கு முன்னாடியும் அவங்க சொல்லுவாங்க. அந்த தாஸ் போத் அப்படின்ற புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா, குருவுக்கு வந்து சிஷ்யன் என்னென்னலாம் பண்ணணும், குரு வந்து சிஷ்யனுக்கு என்னென்னலாம் சொல்றாருன்றது தான் அந்த தாஸ் போத்ன்ற புத்தகத்தில் இருக்கும். தாஸ் போத் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கும். அதை சமர்த்த ராமதாஸ் சுவாமி வந்து எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யன் எப்படி நடந்துக்கிறனும், குரு வந்து சிஷ்யனுக்கு என்னென்னலாம் அறிவுரை சொல்கிறாரு, இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ராதாகிருஷ்ணமாய் அங்கே இருக்கிற பக்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வந்து பாடுவாங்க. சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார் மியூசிக் வந்து காம்ப்ளிமெண்ட்ரிக்காக அவர் வாசிப்பாருங்க. இந்த மாதிரி ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புத்தகத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து புத்தகம்னாலே, அதுவும் ஆன்மீக புத்தகத்தில் இருக்க ஒவ்வொரு வரிகளையும் அவங்க வந்து உன்னிப்பாக கலந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இதை பார்த்த பாபு சாஹிப் ஜோக், அந்த வழியாக வந்த பாபு சாஹிப் ஜோக் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. வாமன் ராவ் சத்தம் போட்டு படிக்கிறதும், ராதாகிருஷ்ணமாய் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி வந்து அவங்கள வந்து அவங்க மேலே படுறது, இதெல்லாம் பார்த்த பாபு சாஹிப் ஜோக் வாமன் ராவ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ராதாகிருஷ்ணமாய் முன்னாடி சத்தம் போட்டு உனக்கு தான் இந்த புத்தகத்தை பற்றி தெரியும்னு சொல்லி படிக்காத, நீ ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்க படிக்கும் போதும் அவங்க அந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது நீ அவங்க முன்னாடி அமைதியாக போய் உக்காந்தாலே போதும், உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா புத்தகத்தில் இருக்கும் எல்லா கதைகளும் உனக்கு கண்ணு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லி பாபு சாஹிப் ஜோக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாமன் ராவ் என்று அழைக்கப்படும் சரணானந்த சுவாமிகள் கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் சாய்லீலா மேகசினில் இதை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவர்களின் வாழ்க்கை வரலாறான பாகம் 2 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணுறோம். பார்ட் 3 பாகம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் இந்த அம்மாவை வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் பாகம் 1 பாகம் 2ல் வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம படிக்கிற புத்தகமான சாய் சச்சரிதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, பாபா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்க வந்த பக்தர்கள், பாபாவை பார்க்க வந்த பக்தர்களை வந்து பாபா வந்து 2 விதமாக சோதிப்பார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பணத்து மேலே அவனுக்கு பற்று இருக்கா அப்படின்னு சொல்லி சோதிப்பார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு அனுப்பி விடுவார். அவங்க ரொம்ப அழகான லேடி, அவங்க மேலே அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அவனுடைய பெண் சபலத்தை வந்து கொண்டு வரானான்னு சொல்லி பாபா டெஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த பாகம் 1 பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 நிறைய பக்தர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் மெயிலெலாம் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
இப்படி பாகம் 1 பாகம் 2ல் ராதாகிருஷ்ணமாயின்ற ஒரு பக்தை இந்த அளவுக்கு தன்னலமற்ற சேவை செய்த ஒரு பக்தையை பாபா வந்து இந்த மாதிரி கொச்சையா சொல்லியிருப்பாரா சச்சரிதத்தில்? இந்த மாதிரி வர்ற பக்தனை வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பக்தையோ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பக்தன் வந்து ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாரா? எந்த ஒரு குருவாச்சும் சொல்ல முடியுமா? முக்கியமாக நம்ம பாபா அந்த மாதிரி சொல்லுவாரா? ஏன் நம்ம இந்த மாதிரி தவறுதலாக அதை புரிஞ்சுக்கிட்டோம்? ஆக்சுவலாக பாபா என்ன சொல்ல வந்தார்? ஹேமத் பந்த் என்ன எழுதியிருக்காரு? அவர் ராதாகிருஷ்ணமாயை எப்படி கொண்டு வந்திருக்காரு? ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பாகம் 3ல் பார்ட் 3ல் உங்கள் எல்லாருக்குமே நான் பதிவு பண்ணுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்லோகம் சொல்கிறப்பெல்லாம் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேங்க. அந்த ஸ்லோகத்தில் ஏதாச்சும் தவறு இருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் பாகம் 3ல் நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த பாபாவுக்கும் என்னோடய அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.